வணக்கம். ஆஸ்ட்ரோஜன் நேயர்களுக்கு வந்து என்னோட வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ராசி பலம் பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா, நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த நம்பர் எழுதுக்கோங்க, இந்த உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், இந்த பேப்பரில் எழுதிட்டு இது பண்ணுங்க சால்வ் ஆகிடும்ன்ற மாதிரி எல்லாமே பெருசான பூஜை, ருத்ராட்சி, ஜெம் ஸ்டோன்ஸு, டேரட் கார்டு என்னமோ சொல்கிறாங்க. ஆனால் அது ஜோதிடத்தில் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இங்கே புரஹத் பராசர ஓர சாஸ்திரம் அந்த புத்தகத்தில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்தா அங்கே வந்து வெறும் உங்களுக்கு வந்து மந்திர ஜபம், தானம் அது மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்படி நாம் பார்க்கணும். ஸோ இது நீங்களே பண்ணிக்கலாம். இது இங்கே நீங்கள் போயிட்டு எங்கேயோ பூஜை பண்ணணும், அதுக்கெல்லாம் செலவு பண்ணுற ஒரு தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதிடம் வந்து இப்போ ஆன்மீகம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குங்க அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இருக்குது. நீங்கள் எப்போ கார் வாங்குவீங்க, வீடு கட்டுறீங்க, இது எல்லாமே செகண்டரி. ஸோ இது பார்க்குறதுக்காக இது என்ன இருக்குது, இப்போ ஜோதிடம் என்ன சொல்கிறதுன்னா 3 வகையான கர்மங்கள். எப்படின்னா கிரியாமான கர்மம், சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கர்மத்தினால தான் நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கையில் வந்து அது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த சில கொஞ்சம் தான் கண்ட்ரோல் இருக்குது நமக்கு நம்மளோட கர்மத்தினால. ஸோ அந்த கண்ட்ரோலுக்காக நாம் சில மந்திர ஜபம் இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ எப்படின்னா மழை வந்துட்டுருக்கு, ஆனால் அது நாம் தடுக்க முடியாது. ஆனால் ஒரு அம்ப்ரெல்லா நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். அது வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும், அதுதான் இம்பார்ட்டண்ட் இங்கே. ஸோ இதனால் என்னன்னா நிறைய பேர் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா, அது நம்பாதீங்க. ஸோ உண்மையான ஜோதிடம் என்ன இருக்குது அது மட்டும்தான் நீங்கள் நம்பணும். லக்னத்துலேருந்து ராசிலேருந்து எல்லாமே ஜாதகம் பார்த்து நாம் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். அது கொடுக்கணும்னா ரொம்ப டைம் வேணும். ஸோ அதுக்காக நீங்கள் இங்கே கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நான் டீட்டெயிலாக பார்த்து உங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். சரி, இப்போ நாம் ராசி பலம் பற்றி பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கி வந்து மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து என்னென்ன நடக்கும்ன்ற மாதிரி அக்டோபர் மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, இதெல்லாமே பார்க்கலாம். இந்த மந்தில் வந்து நீங்கள் இந்த ராசியோட ராசியாதிபதி வந்து செவ்வாய். ஸோ இந்த செவ்வாய் கிரகம் வந்து சப்தம ஸ்தானத்தில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா இதுக்கு செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க, அது விட்டுடுங்க, அது இன்னொரு பேசலாம். இவருக்கு வந்து இந்த கல்யாண யோகம் கண்டிப்பாக அமையும். எப்படின்னா இந்த 7th ஹவுஸில் இருக்கிற செவ்வாயினால கல்யாணம் நடக்கலாம், என்கேஜ்மெண்ட் நடக்கலாம், நல்ல சம்பந்தம் வரலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர் நீங்கள் மீட் பண்ணுற வாய்ப்பு கூட கிடைக்கலாம் உங்களுக்கு. இத்தனை சான்சஸ் உங்களுக்கு மேஷ ராசியில் பிறந்தவருக்கு இருக்குது. 2வது வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தால் நிறைய பேர் வந்து நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். அங்கே வந்து யார் இந்த மேஷ ராசியில் பிறந்திருக்காங்களோ நிறைய பேர் வந்து ஆர்மியில் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்காங்க. எதுக்குன்னா இந்த ராசியோட ராசியாதிபதி வந்து செவ்வாய் ரொம்ப எனர்ஜைஸான பிளானட், ரொம்ப அக்ரெசிவான பிளானட். எதுக்குன்னா யார் இந்த ராசியில் பிறந்திருக்காங்களோ அவருக்கு எல்லாமே கோபம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி அந்த சேனலைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ரொஃபஷன் அவர் தேடுவாங்க. ஸோ அட்வென்ச்சரஸாக இருப்பாங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி இவருக்கு வந்து கல்யாண யோகம், திருமண யோகம் இருக்குது. 2வது வந்து 2nd ஹவுஸ், 2வது வீட்டோட சுவாமி வந்து அந்த சுக்கிரன் வந்து பஞ்சம பாவத்தில் இருக்கிறதுனால குழந்தை யோகம் கண்டிப்பாக இருக்குது, சந்தான யோகம் இருக்குது. ஆனால் இவருக்கு வந்து எஜுகேஷனில் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களோ இந்த ராசியில் பிறந்தவர், அவருக்கு வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும், ஞாபக சக்தி கம்மியாக இருக்கும், இதுக்கு வந்து ஏகாகிரதான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கான்சன்ட்ரேஷனில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. கொஞ்சம் நீங்கள் ரெமெடிஸ் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து ரெமெடிஸ் என்ன, எப்படி உங்களோட பஞ்சமாதிபதி கிரகம் என்ன இருக்கோ அந்த கிரகத்தோட மந்திரம் தான் நீங்கள் ரெகுலராக சொல்லணும். இல்லை கணபதி மந்திரம் கூட நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த 3rd ஹவுஸில் இந்த 3வது வீட்டில் வந்து குரு கிரகம் இருக்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப நல்ல பிளேஸ்களுக்கு அவர் ஜர்னி பண்ணுற சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த குரு கிரகம் வந்து 3வது வீட்டில் இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு ரொம்ப லாபதாயகமான ஒரு ஜெர்னி அவருக்கு கொடுக்குற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு ஜெர்னி பண்ணாலும் கூட. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ ஷஷ்டாதிபதி 6வது வீட்டு சுவாமி வந்து இது 7வது வீட்டுக்கு வர்றது வந்து கண்டிப்பாக மேரிட்டல் லைஃப்பில் இஷ்யூஸ் வரும். சின்ன சின்ன விஷயங்கள் மேலே அவருக்கு இப்போ சண்டே வரலாம், பிரச்சனை வரலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கணும். உங்கள் என்னென்னா ஒரு கம்யூனிகேஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் எல்லாருக்குமே வந்து நீங்கள்
இது பண்ணுங்க, கோவிலுக்கு போங்க, அந்த பூஜை பண்ணுங்க, இந்த பூஜை பண்ணுங்கிற மாதிரி நான் ரெமெடிஸ் கொடுக்கறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து சைக்கலாஜிக்கலாக உங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும் நீங்கள்.